மச்சான் ஆடா மாப்பிள்ள கடும் காத்து மழை புயலா கிடக்கு. போமாடா 3 காரணமா இருக்கும் இது. 3 நாள் அடிச்சு ஊத்தி கொண்டிருக்கிறாச்சு புயலான்றானுகள் அதன்றானு இதன்றானுகள் சாப்பாடு தண்ணி எல்லாம் கிடக்குது. சரி எனக்கு ஒரு சாமி ஒரு ஆள் தெரியுமாடா. இது போன முறையும் அவர் சொன்னார், இந்த இலங்கை மூழ்க போதாம் என்று ஒரு சொன்னார் ஒரு ஆள். அவர்கிட்ட போனா இந்த காத்து மழைக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சு அந்த ஞானி அவர் சொல்லுவாராடா. அவர் போன எக்ஸாம் சொல்லுங்க போல என்ன சொல்லி விட்டார். எனக்கு சொன்னார் எனக்கு லவர் கிடைக்குமாண்டு. அது மாதிரி கிடைச்சதாடா. அதுல ஒரு குட்டி புழுகாம என்ன நீ குட்டி காட்டி என்ன அந்தாண்ட போய் என்ன காரணம் கொண்டு போய் கேட்போம் இந்த காத்து மழைக்கு. தெரியும் எங்க இடம் தெரியும் எங்க இருக்காரு எல்லா இடமும் தெரியும்பா. நான் சொல்லித்தேன். சரி வணக்கம் சாமி. மகனே, எதற்காக வந்திருக்கின்றாய்? லட்சக்கணக்கான மக்கள் இந்த வெள்ளத்திலேயும் இந்த காத்திலேயும் சத்தடிச்சு கொண்டிருக்கின, திண்டாடி கொண்டிருக்கின. இதுக்கு என்ன காரணமா இருக்கு சாமி? நீங்க ஒரு தரிசிச்சு ஆலோசிச்சு சொல்லுங்களேன் என்ன பிரச்சனை. மகனே, இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய நண்பன் தான். என்ன சொல்றீங்க சாமி? எங்கட நண்பனும்? ஆமாம் மகனே, அவனுடைய செயற்பாடுகளை ஒரு கணம் அவதானித்து பாருங்கள். அவன் என்ன காரணமா இருக்கு சாமி? நீங்கள் எதுக்கும் சென்று அவதானித்து பாருங்கள், தெரியும். சரி சாமி. அதே மாதிரி சாமி, நீங்க எனக்கு ஒருக்கா லவ் செட் ஆகும்னு சொன்னீங்க. இப்ப எனக்கு லவ் செட் ஆகக்கூடாது சாமி. சொல்லி ஆங்களுக்கு உங்க ஞானதால ஏதாவது செஞ்சு பிரேக்கப் ஆரம்பி செஞ்சிருங்க சாமி. அப்படியே சென்று வா மகனே. மன வரத்துக்கும் மனுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும்? அங்க ஒரு வெளிக்கிறான்டா. இவனுங்க அவ்வளவு அவசரமா வலிக்கிறான். அவனோட புறானோ அவனுக்கு தான் ஆளே இல்லையே. அதுவும் சரி அப்புறம் எப்படி அரக்க புறக்க வலிக்கிறேன். அடே லெக்சர்ஸ் வேற இல்லைங்க. லெக்சர்ஸா இண்டிகா இண்டிகா அரச வாங்கி விடுமுறை இப்ப விளங்க மச்சான். இதுக்கு மழை வருது சாமி சொன்னா சரியா தாங்க. இப்படி இல்ல மழை வராதவன் காசுக்கு போறதுக்காண்டி வலிக்கிறான்டா. மழை வராம பின்னாடா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சீரற்ற காலநிலையால் பெய்யக்கூடிய மழை காரணமாக அனைத்து இடங்களும் வெள்ளத்தினால் மூழ்கிக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே புயல் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் புயல் இப்போ பொத்துவில் ஊடாக திருவோணமலைக்கு சென்று கொண்டிருக்கிறதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையிலே சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்குது. மக்கள் அவதானமாக செய்யப்படக்கூடியது. பஸ் போக்குவரத்து தடைகள் எல்லாம் தடைப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. அண்ணா, இப்போ இந்த நிலையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நிலைமை தம்பி? இப்ப மழை பெஞ்ச ஒண்ணு போக்குவரத்து தடைப்பட்டு தம்பி, நான் வீட்டை வெளிக்கிட்டு போறேன். வீட்டை போறியோ? அண்ணா, இப்ப போக்குவரத்து நான் தடை பண்ணிட்டேன். போக்குவரத்து தடைப்பட்டு தான் புயல் ஒன்று வருதுதான். ஒத்துவில இருந்து இந்த வந்தாரமுள்ள விடா போதான். வந்தாரமுள்ள உதுல நின்றா புயல் ஒன்று சேர்த்துரு அப்படியே ஜப்னாக்கு தான் போதான் புயல். நீங்க புயல்ல செத்தா நம்பர் வேலை போங்க. நான் ரிப்போர்ட்ல இருந்து இந்த பதவியை நீக்கிறேன். ஏன் நம்பி போங்கடாப்பா போங்க. இப்ப இப்படியான மக்கள் இருக்கிறபடினா தான் புயல் அடிக்கடி எங்களுடைய நாட்டுக்கு வருதுன்றதை நாங்கள் இந்த செய்தியூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களை அவதானமாக செய்யப்படுங்க. பாவம் கந்தரியா அப்படியும் போடாது. கண்ணாடி விடுங்க வரேன் தம்பி. அண்ணன் என்ன மீன் பிடிக்கிறீங்களோ? என்ன வெள்ளத்துக்கு வச்சு வீட்டையும் வெள்ளம் பூந்துட்டான். அதான் பிள்ளைகள் பாவம் சாப்பிட வழி இல்லாம தெரியுது. என்னென்ன வெள்ளமா கிடக்குறீங்க? புட்ட வைக்கலாம் தானே. அவிக்கலாம் தான் சாப்பாடு வாங்க போறேன். இது வீட்டை போறேன்னா வீட்டையோ குதிரையும் காராட்டோ வருமோ? இப்ப பிக்னில போட்டு நிக்கிறேன். நீங்க சேர்க்க அதான் கேக்குறேன். பிக்னிக்கும் காராட்டோ வருமோ? இது போட் போட்டோ ஆரம்பிச்சோம். இது எப்போ ஆரம்பிச்சா? போட் ஹெலிகாப்டர் மற்றது இது பிளேன். அப்போ இது நீர்மூழ்கி கப்பலும் ஆர்டர் பண்ணா எல்லாம் புக்கிங் கப்பல். என்னடா வேணும்னா சொல்லுங்க, ஓனர் டக்குன்னு பண்ணலாம். நாட்டின் நிலைமை இங்க இருந்து ஜப்னா போறது யாழ்ப்பாணம் போறதுக்கு 1,50,000. 1,00,000? ஏன்டா தெரியும் தானே. இப்போ இதுகளுக்கு காலையெல்லாம் போகணும்.
நடந்து போயிடலாம் தம்பி. அதான் நீங்க நடந்து போங்க, பார்த்து போங்க. ஓ ஓம் தம்பி, ஓம் தம்பி. மலையாளம் இல்லதான், சேர்களும் இல்லாம தான் கிடையாது. சார் வாராட்டா போண்டா சார் வராரு லீவன் வந்துடப்புறம் நம்பியாங்க. வணக்கம் சார். என்ன மாதிரி என்ன மாதிரி சார், வெள்ளமா கிடக்கு மழையா கிடக்கு, லீவ் ஒன்றும் இல்லையா சார்? என்னடா மழை பெஞ்ச ஒரு வெள்ள தேங்கானையில ஒன்னையும் வெள்ளம் வந்து ஒண்ணுக்கிறீங்க. வெள்ளம் இல்லையா? அப்ப அது என்ன சார் வெள்ளம் இல்லாம, இது என்ன சார் வெள்ளம் இல்லாம? இங்க பாருங்க சார், இது என்ன சார் இது? நம்ம இதை என்ன வெள்ளம் காணாதா? என்ன சார் மகாவலி அங்கேயே அங்க பெருக்கெடுத்தோடு தான். மகாபலி கங்கைக்கும் மட்டக்களப்பும் என்னடா சம்பந்தம்? என்ன சார் 2 மாநாளான தொடங்குது பிறகு என்ன தம்பி நீங்கள் நினைச்சால் லீவ் விடுங்க. நான் என்ன விடுவோமோ? சாப்பாடு இல்லாம தெரியும் போங்க சார், கேண்டீன் எல்லாம் பூட்டா கிடக்கு. இங்க பாருங்க எல்லாம் வெள்ளமா கிடக்குது. என்ன செய்யறது நாங்க? சார் மாணவர்கள் எல்லாமே யோசிச்சு பாருங்க சார். தம்பி லீவ் விடலாம் தெரியும், ஆனா கொஞ்சம் மழை பெய்யட்டும். மேல பெஞ்சு தண்ணி இஞ்ச மட்டும் மிரட்டு, அப்புறம் இஞ்ச மட்டும் மிரட்டும், இஞ்ச மட்டும் வந்தா தான் விடலாம் லீவ். அங்கே நீங்க படிக்க வந்தா படிங்க. மாற கிடையில நாங்க